சிட்டிசனாக நான் ஓட்டு போடுறது முறையில் பேசுகிறேன். ஒவ்வொரு ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு 5 வருஷத்தில் வந்து அவங்களோட சரி தவறு எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகும். அடுத்த 5 வருஷத்துல தான் அவங்களால மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமே செய்ய முடியும். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 வருஷம் கொடுக்குறாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்னா அதுக்கப்புறம் மாற்றிடுறாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து நம்ம 10 வருஷம் சான்ஸ் கொடுக்கணும் ஒரு சிட்டிசனாக. அப்போ கொடுத்தா தான் அவங்க வந்து இப்போ அந்த 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து அவர் கீழே வந்து தொண்டர், கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி எல்லாரையும் வந்து கரெக்ஷன் பண்ணணும். அப்புறம் ஆஃபீஸரை கரெக்ஷன் பண்ணணும். இதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த 5 வருஷத்தில் அவங்களோட ஆட்சியை ஸ்டாண்டர்டாக நல்லதாக பண்ண முடியும். சின்ன சின்ன தவறு வந்து நம்ம சரி தவறு நீங்கள் கண்டுபிடிக்கணும் எதுன்னு. எதையும் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு பண்ண முடியாது. இப்போ ஏற்கனவே ஆட்சி பண்ண துடிக்கிறவங்களும் புதுசாக வரவங்களுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் நல்லா இருக்கணும். ஸோ ஒரு தலைவர் வந்து ஆள்றதை பார்த்து நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டு மற்ற சைடில் நம்ம தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மக்கள் பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற ஆட்சி வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்டாலின் ஐயானுடைய மார்ச் 1 பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை ஐயா. அடுத்த வாட்டியும் நீங்கள் வரணும். ஏன்னா ஆஸ் அ சிட்டிசனாக தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். என் அப்பா கட்சி, தாத்தா கட்சி அந்த மாதிரிலாம் நான் ஓட்டு போட மாட்டேன். இது வந்து வேற. பட் ஆட்சின்றது வந்து ஒரு தலைவருக்கும் நம்ம 10 வருஷம் சான்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்களால நல்லது பண்ண முடியும். 100 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா.